பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல மாலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வந்திருக்கிற கழுதையை போல நான் இந்த நாளில் வந்திருக்கிறேன். கடைசி கால அபிஷேக ஊழியத்தின் சார்பாகவும் இந்த உடுமலைப்பேட்டை தாலுகாவிலிருந்தும் இந்த ஃபேஸ்புக் லைவ்ல இந்த மாலை வேளையில பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் விலையேற பெற்ற அன்பு சகோதரன் சகோதரி யாவரையும் மறுபடியும் ஒரு விசை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து லாக்டவுன் பீரியட்ல நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆகிலும் நாம் அனைவரும் தேவனுக்கென்று நாட்களை விசேஷித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு நம்ம இடத்துல அதிகமாய் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆயத்தமா இருக்கிறீங்களா? இந்த மாலை வேளையினுடைய ஆராதனைக்கு எத்தனை பேர் உற்சாகமா, எத்தனை பேர் ஆயத்தத்தோடு இருக்கிறீங்க? இயேசு உங்களையும் என்னையும் நாளில் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, எல்லா கண்களும் முடி ஜெபிக்கலாமா? நான் விசுவாசிக்கிறேன் எல்லோரும் பாடல் புத்தகத்தோடு வேதாகமத்தோடு இந்த மாலை வேளையில ஆயத்தமா இருப்பீங்க. இல்ல இதை பார்க்கிறவங்க ஆயத்தப்படுவீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எல்லா கண்களையும் முடி ஜெபிக்கலாம். ஒரு நிமிஷம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? தகப்பனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, நல்ல மாலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, என்னிடத்தில் வா அப்படிங்கிற தலைப்புல ஆண்டவரே 25 நாட்களும் எங்களை கண்மணியை போல வழிநடத்தி தகப்பனை இவ்வளவாய் ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டிருக்கிறீங்கப்பா. இந்த 26வது நாளிலும் கூட என் தேவனுடைய வல்ல கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இதோ இந்த மாலை நேர ஆராதனைய ஆரம்பத்திலிருந்து இறுதி பரியந்தம் கர்த்தாவே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ராஜா தகப்பனே, ஆராதனை வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஜெப குறிப்பு வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, செய்தி வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தகப்பனே, என்ட்ரன்ஸ் ஸ்பீடும் ரெசல்யூஷன்ஸும் தகப்பனே பார்க்கிற அருமையான ஆத்துமாக்களையும் தகப்பனே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பார்க்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் விலையேற பெற்றவங்கப்பா. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, அநேகர் இந்த ஜனங்க ஆண்டவரை பார்க்கிறவங்க தகப்பனே ரட்சிக்கப்படுவார்களாக, தகப்பனே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக என்று சொல்லி இந்த நாளில் எங்களை பெருமையாக தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். ராஜா, நாங்கள் சிறுக நீர் மாத்திரம் பெருகுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த மாலை வேளையிலையும் நாம் நல்ல ஒரு பாடலை கைகளை தட்டி நாம் பாடி தேவனுக்கு முன்பாக நம்முடைய நாட்களை விசேஷித்துக் கொள்ளலாம். ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா அப்படிங்கிற ஒரு நல்ல அருமையான ஒரு பாடலை நாம் பாடுவோம். உற்சாகத்தோடு கைகளை தட்டி பிரைஸ் தி லார்ட். வாங்க. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோம் என் நேசகர்த்தரே, ஆசீர்வாதியோம் என் நேசகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம். ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்துவன் அந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து அந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் என்ற நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினார் என்னை நிறைத்திடுவீர். ஜீவ தண்ணீராம் என்ற நல்ல கர்த்தரே, ஜீவ நிறைத்திடுவீர். கனி தந்திட நான் செழி தூங்கிட, கனி தந்திட நான் செழி தூங்கிட. கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி
பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களால் வெளிப்படுதே. ஆமென். திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களால் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புதுபலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புதுபலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. பரிசுத்தத்தை பயத்துடனே, பரிசுத்தத்தை பயத்துடனே, பூரணமாக்கிட தேவன் பேலன் தாருமே, பூரணமாக்கிட தேவன் பேலன் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீராமே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் என்ற நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினார் என்னை நிறைத்திடுவீர். ஜீவ தண்ணீராம் என்ற நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினார் என்னை நிறைத்திடுவீர். கனி தந்திட நான் செழி தூங்கிட, கனி தந்திட நான் செழி தூங்கிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. Praise the Lord. Hallelujah. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. அருமையான ஒரு நல்ல அழகான ஒரு பாடல் இல்லையா? ஊற்று தண்ணீரை போல நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? தாகம் உள்ளவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாளிலே தாகத்தோடு இருக்கிறீங்க? இந்த லாக்டவுன் பீரியட்ல நான் ஒரு சில நபரை விசாரித்த போது, ஒரு சில குடும்பங்களை நான் விசாரித்த போது, இந்த லாக்டவுன் பீரியட தேவனாகிய கர்த்தர் நிறைய பேரை அவர் இயேசு அவர் பக்கமா திருப்பி இருக்கிறார் ஜனங்களை. அது எனக்கு ஒரு சில பேர் மட்டும் இந்த ஊர்ல தெரிஞ்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை பார்த்த போது. தாகம் உள்ளவன் மேல் இந்த லாக்டவுன் பீரியட்ல அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய தன்மையை, தண்ணீரை ஊற்றி இருக்கிறார் அந்த ஆவியானவர். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். சரி, இந்த நாளிலும் கூட பிரியமான ஜனமே, நாம் ஒரு சில காரியங்களுக்காக செபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போக போகிறோம். என்ன காரியத்துக்காக செபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதல் காரியமாய் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, வெட்டுக்கிளிகள் பாருங்க, மத்திய பிரதேசத்துல இருந்து படையெடுத்து வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலத்துல நிறைய இந்த வெட்டுக்கிளிகளால நாசங்களும் அதிகமாய் நடந்து கொண்டு இருக்கிற இந்த வேளையில நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கட்டாயமாக இருக்கிறது. இந்த வெட்டுக்கிளிகள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா,
காற்று எந்த திசையில் அதிகமாய் அடிக்கிறதோ, காற்று எந்த திசையில் அடிக்கிறதோ அந்த திசைக்கு இந்த வெட்டுக்கிளிகள் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல, மினிமம் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல, 50 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல டிராவல் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த வெட்டுக்கிளிகளை குறித்து விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு இதனுடைய என்ன சொல்றது, ரொம்ப நெற்பயிர்கள் எல்லாம் தின்று ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு பஞ்ச காலம் ஏற்படுவது போல நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் கொரோனா, ஒரு பக்கம் மதுபானத்தின் காரியங்கள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெட்டுக்கிளிகளுடைய காரியங்கள். இந்த நிலையெல்லாம் மாறணும்னு சொல்லி தேவசமத்துல செபிக்கலாம். வேதாகமத்துல போடப்பட்டிருக்கிறது, இந்த மாதிரி வெட்டுக்கிளிகள் தேசத்தை உலுக்குகிற வண்ணமாய் இருக்கும், பஞ்சம் நிறைந்த காலம் வரும் என்று சொல்லி. இதோ இந்த 2020 ஒருவேளை இந்த மாதிரி காலம் இருக்குமானால் நீங்களும் நானும் எந்த ஒரு பேழையை தேடணும் தெரியுமா? இயேசு ராஜா என்னும் பேழையை தேடணும். அதனால முதல் ஜெப குறிப்பு, வெட்டுக்கிளியினுடைய காரியத்தை தேவசமத்துல தெரியப்படுத்தி ஆண்டவராகிய கிறிஸ்துவிடத்தில் நாம் தஞ்சம் பெறுவதுதான் ஞானமான ஒரு காரியம். சரிங்களா? இது முதல் ஜெப குறிப்பு. இரண்டாவது ஜெப குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவருங்க டாஸ்மாக் கடை எப்படிப்பட்ட சூழ்நிலையில போயிட்டு இருக்குது பாருங்க. இந்த ஒவ்வொரு நாளும் திறந்ததுல இருந்து இந்த மதுபானத்தின் காரியங்கள் நம்ம தேசத்துல திறந்த நாளிலிருந்து கொலையும் கொள்ளைகளும் நாசமோசங்களும் கண்ணீரும் வேதனையும் நிறைந்த ஒரு சம்பவமா தான் இருக்குது. பாருங்க, சம்பளம் முழுவதையும் குடித்ததால் தந்தையை அடித்து கொன்ற மகன் கைது. அடித்து கொன்ற அப்படின்றத காரியத்தை நல்லா முழுசா வாசிச்சு பார்த்தா என்ன நடந்திருக்குது? சம்பளம் 3500 ரூபாய் அந்த தகப்பனாருக்கு. அந்த தகப்பனார் அந்த 3500 ரூபாயை வாங்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க, ஏதாவது அரிசி பருப்பு வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அந்த குடும்பம் காத்திருக்கும் போது அந்த 3500 ரூபாய்க்கும் அந்த மனுஷன் என்ன செய்திருக்காரு அப்படின்னா மதுபான கடைக்கு போய் ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வரும்போது கோபப்பட்டு மகன் கேட்கிறான், எங்க 3500 ரூபா, எங்க சம்பளம், எல்லாமே குடிச்சிட்டேன்னு சொல்லும் போது அந்த மனுஷனை கோபத்தோடு தள்ளி விடுறாங்களாம். தள்ளி விடும்போது என்ன நடக்குது அப்படின்னா தலை பகுதியும் அந்த முதுகு பகுதியிலையும் காயங்களும் ஒரு சில அடிகளும் ஏற்படுகிறது. உடனே அவரை தூக்கி கொண்டு போய் அரசு மருத்துவமனைக்கு போகும்போது அந்த வழியிலேயே அவர் இறந்து விட்டார் என்பதாக அந்த மருத்துவர்கள் தெரியப்படுத்துகிறார்கள். இந்த தகப்பனாருக்கு இன்னொரு மகனும் இருந்திருக்குது. அந்த தகப்பனாரை திருப்பி கூட்டிட்டு வரும்போது இல்ல இந்த சாவுல மர்மம் இருக்குன்னு சொல்லி அந்த மர்மத்தை தோண்டும் போதுதான் தெரியுது இந்த பையன், அதாவது இந்த தகப்பனுக்கு மூத்த பையனா இளைய பையன் கரெக்டா தெரியல, இந்த பையன் என்ன பண்றான், கீழே தள்ளும் போது தகப்பன் இறந்து விடுகிறார். அது நிமித்தம் இப்படிப்பட்ட மரணங்கள் ஏற்படுகிறது. பாத்தீங்களா? நல்ல பையனை கூட சூழ்நிலை கொலைகாரனாய் மாற்றி விட்டது. குடும்பத்துக்கு ஆயத்தமா ஏதாச்சும் அப்பா கொண்டு வருவாரு, அப்பா கொண்டு வர காசை சேமிச்சு வச்சு நம்ம வரக்கூடிய நாட்கள்ல சாப்பிடலான்னு இருந்துகிட்டு இருந்த இந்த குடும்பம் சிதைக்கப்பட்டாச்சு. இதுக்கு யாருங்க முழு காரணம்? உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டாம். செபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் தெரியும். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த பின்னணியில் செயல்பட்டது யார்? முழுக்க முழுக்க இதுக்கு காரணம் நம்முடைய அரசாங்கம் தான், யாரும் அல்ல. அந்த டாஸ்மாக் கடை திறக்கப்படாம இருந்தா இந்த மனுஷன் 3500 ரூபாய் இந்த தகப்பனார் என்ன பண்ணிருப்பாரு, வீட்டுக்கு கொண்டு போயிருப்பாரு. 3500 ரூபாய் எப்படியாச்சும் கொஞ்சமாவது போயிருக்கும்ல. அத்தனை காசும் முழுகி போச்சு. பத்தாவதுக்கு அந்த குடும்பத்துல ஒரு இழப்பு, அதுவும் பத்தாதுன்னு அந்த பையன் கொலைகார பட்டத்தை வாங்கி இருக்கிறான். எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலைமையில நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் பிரியமான ஜனமே. இப்பவும் நீங்களும் நானும் நல்ல அரசாங்கத்துக்கு ஜெபிக்கல அப்படின்னா எப்படி ஜெபிக்க போறோம் ஆண்டவர் சமூகத்துல? அதோடு மாத்திரம் இல்லாதபடிக்கு பாருங்க, கொரோனா நோயாளி தற்கொலை பாருங்க எங்க அப்படின்னா ஸ்டான்லி மருத்துவமனையில சென்னை பட்டணத்துல கொரோனா கொள்ளை நோயில பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு அருமையான ஒரு 50 வயது நிரம்பின ஒரு மனிதன் 25ஆம் தேதி அவர் அட்மிஷன் போட்டிருக்கிறாங்க. 27ஆம் தேதி நினைக்கிறேன், 26 27 ஒரு தனி பிரிவு அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கான். அந்த இடத்துக்கு போய் இந்த கழிவறையில போய் தூக்கு மாட்டி செத்துக்கிட்டாராம். அதுக்கப்புறமா 52 வயதுல ஒருவர், 2 பேர், 50 வயதுல ஒருவர், 52 வயதுல ஒருவர் அப்படின்னு சொல்லி
57 57 50 57 அப்படிப்பட்ட அந்த வயதுல இருக்கிறவங்க தூக்கு போட்டு தன்னுடைய காரியங்களை முடிச்சுக்கிட்டாங்க, தற்கொலைக்கு கடந்து போறாங்க கொரோனா கொள்ளை நோயினால. இந்த கொரோனா கொள்ளை நோய்க்கு பின்னாடி நிறைய சம்பவங்கள் ஏற்படுகிறது. மருத்துவமனையில சரியான ஒரு கவனிப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லுகிறார்கள். எத்தனை அது உண்மை பொய்ன்னு தெரியல. ஆனா இந்த கொள்ளை நோய் மாறணும், இந்த தற்கொலை எண்ணங்கள் மாறணும், தேசத்தை விட்டு கடந்து போகணும். இதற்காக நாம் செபித்து தேவசமத்துல இன்னும் அநேக காரியங்களுக்காக கடந்து போக போறோம். ஏதாச்சும் இருக்கா? இன்னும் ஸ்லைட்ஸ் இருக்கா? இல்ல. சரி, இந்த 3 காரியங்களுக்காக எல்லா கண்கள் மூடி ஜெபிக்கலாமா? எல்லா தேவ சமூகத்தில் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். இதோ வேதம் சொல்லுகிறது, மாம்சமான யாவருடைய ஜெபத்தை கேட்பேன் என்று சொல்லி. பிரியமான ஜனமே, தயவு செய்து ஜெபிக்கிற நேரம் அசட்ட பண்ணிடாதீங்க. ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஜெபிக்காம போனா நம் தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை இழந்து போய் விடுவோம், நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஏன்னா இயேசு வரும்போது ஒண்ணே கேட்பாரு, மகனே மகளே நீ ஜெபிச்சியா, நீ மகனே மகளே நீ ஜெபிச்சியான்னு சொல்லி இந்த காரியங்களை குறித்து கேட்பார். எல்லா கண்களை மூடி தகப்பனே, முதல் காரியமா ராஜா வெட்டுக்கிளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உத்தரப்பிரதேச மாநிலத்துல தகப்பனே அப்பா பாதிக்கப்பட்டிருக்கிற உத்தரப்பிரதேச மாநிலத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த வெட்டுக்கிளிகளால பாதிக்கப்பட்ட நிலங்களை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தோ ஆண்டவரே, காற்று வீசக்கூடிய திசைக்கு கடந்து போகும் என்று சொல்லுகிறார்களே அப்பா தகப்பனே, இந்த வெட்டுக்கிளிகளால எந்த ஒரு நிலங்களும் இனி பாதிப்படைய கூடாது, எந்த ஒரு விவசாயிகளும் இனி பாதிப்படைய கூடாது. இயேசுவின் நாமத்தில் மனமிறங்குவீராக, மனமிறங்குவீராக தகப்பனே. இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிற காரியம் தான்பா, எங்களுக்கு தெரியும். ஆகிலும் ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்க, இப்படிப்பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் ஜெபிக்கிறவங்க மூலமா அந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள் குறையும் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீரே. நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, திறப்பில் நிற்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்படிப்பட்ட காலங்கள் குறைந்து தகப்பனை காணப்படுவதாக என்று சொல்லி மன்றாடி ஜெபிக்கிறோம். ஒரு விசை மனமிறங்கும், ஒரு விசை மனமிறங்கும் ஆண்டவரே. இயேசுவே, இந்த வெட்டுக்கிளியுடைய காலங்கள் தகப்பனை மறைந்து போகட்டும் அப்பா. இனி எந்த நிலங்களும் பாழாய் போய்விடக் கூடாது, இனி எந்த விவசாயிகளும் ஆண்டவரே அப்பா இந்த மாதிரி துயர நிலைக்கு ஆளாய் விடக் கூடாதுன்னு சொல்லி இந்த வெட்டுக்கிளியினுடைய காரியத்தை இயேசுவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் 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 ராஜா. இரண்டாவதா இதோ டாஸ்மாக் கடைக்காக ஜெபிக்க போறோம். டாஸ்மாக் கடையில பாருங்க எத்தனை குடும்பம் பாழா போகுது. அந்த குடும்பத்துல ஒரு இழப்பு, இரண்டாவது அதே குடும்பத்துல ஒரு கொலைக்காரன் ஒரு பட்டத்தை வாங்கி இந்த வாலிப பையன் ஜெயிலுக்கு தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை. வேணும்னா கொண்டா இல்ல, இருக்கிற காசெல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டாரே. இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் நம்முடைய அரசாங்கமா இருக்கிறது. இதோ அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, ரத்த பலி. அந்த காரணம் அந்த காரியங்களை எல்லாவற்றையும் செய்கிறவங்க மேல ரத்த பலி இருக்கிறது, அவங்க தப்பிக்கவே முடியாது. இந்த காரியம் மாறணும் ஆண்டவரே. முதலாவது நல்ல அரசாங்கத்தை கொடுங்க ஆண்டவரே என்று கேளுங்க. தகப்பனே, தாவீதின் இடத்துல அப்பா இதோ சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்துல ஒரு கூட்ட ஜனங்க வந்து எங்களுக்கு ஒரு நல்ல தலைவன் வேணும்னு கேட்ட போது சவுலை தெரிந்து கொண்டு அதுக்கப்புறமா தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் செய்து ஆசீர்வதித்தீரே. அதே போல எங்க தமிழ்நாட்டுக்கு நல்ல தலைவர்கள் வேணும்பா, நல்ல அரசாங்கம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஏழை ஜனங்களை தகப்பனே தன்னை போல பாவித்து நடக்கிற அரசாங்கம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஞானத்தோடு செயல்படுகிற அரசாங்கம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அப்பா பரிசுத்தத்துக்கு பயன்படுகிற அரசாங்கம் எங்களுக்கு வேணும் ராஜா. இயேசுவே, எத்தனை நாள் நாங்க கேட்டுட்டு இருக்கோம், நல்ல ஒரு காரியத்தை எங்களுக்கு செய்து கொடுங்க ஆண்டவரே. அது மட்டுமல்ல, இப்ப மதுபான காவி எங்க தேசத்தை விட்டு கடந்து போகட்டும் ராஜா. இது நிமித்தம் ஆண்டவரே இழப்புகளும் கொலைக்காரியம் நடக்குது ஆண்டவரே. அப்பா ஏழை ஜனங்க பாதிக்கப்படுகிறாங்கப்பா, சாப்பிட கூட வழி இல்லாம இதோ இந்த மதுபானத்தின் ஆவி எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்கள் எங்க தேசத்தை விட்டு சபிக்கப்பட்டு போவதாக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த மதுபானத்தின் காரியங்கள் சபிக்கப்பட்டு போவதாக, சபிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, இப்படிப்பட்ட குடும்பங்களை கெடுக்கிற அந்த மதுபானத்தின் ஆவியை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம் 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 ராஜா. தகப்பனே, இதுக்கு பின்னாடி செயல்படுகிறதான அந்த மனிதர்களையும் செயல்படுகிறதான காரியங்களையும் நீங்க பார்த்துக்குங்கப்பா. நாங்க விடாப்படியா ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர். ஆகிலும் ஆண்டவரே, இதற்கான பதிலை நாங்க பார்க்கணும்பா. விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம். உடைய கரத்துல இந்த ஜெபத்தை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மூன்றாவதாக இதோ இந்த கொரோனா கொள்ளை நோயுடைய தாக்கம் இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நேற்றைய தினத்துல பாருங்க, மாலை வேளையில அந்த மருத்துவ ஆலோசனை கூட்டம் நடந்தது. எடப்பாடி பழனிசாமி ஐயாவோ நம்முடைய முதல்வர் ஐயாவோ அந்த மருத்துவ
ஆலோசனை கூட்டம் நடக்கும் போது அந்த காரியங்கள் சொல்லியிருக்கிறாங்க. மே 1ஆம் தேதியில இருந்து, அதாவது மே 4ஆம் தேதியில இருந்து நீங்க அநேக காரியங்களை ஓபன் பண்ணி விட்டதுனால இன்னும் அது அதிகரிக்க ஆரம்பித்தது. ஏப்ரல் மாசத்தையும் மே மாசத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. தயவு செய்து தேவ பிள்ளையே, உன்னுடைய ஞானத்தை உபயோகப்படுத்து. ஏப்ரல் மாசத்தினுடைய கொரோனா கொள்ளை நோயினுடைய பாதிப்பும் மே மாசத்தினுடைய பாதிப்பையும் தமிழ்நாட்டை மட்டும் ஒற்றி பார்த்தீங்கன்னா அதிகமா ஆயிட்டு வர்றது இந்த மே மாசம் தான். ஏன் தெரியுமா? இந்த கொள்ளை நோய் இன்னும் அழிக்கப்படவில்லை. இந்த கொள்ளை நோய் பொத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ ஜனங்க வெளியே வரும்போது எல்லா இடங்களுக்கும் இது பரவி கொண்டே இருக்கிறது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் மாற்றுவேன், இந்த கொள்ளை நோய் அடியோடு கூட நான் மாற்றுவேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகிலும் அந்த நாள் வரையிலும் இன்னும் பரவி கொண்டே இருக்கு. பாருங்க, திருச்சி ஏர்போர்ட்ல, கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இந்த கொள்ளை நோயினுடைய வீரியம் எடுத்திருக்கிறது. ஒவ்வொரு தொற்றியாவது வந்துட்டு இருக்குது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நிலை மாறணும். அது மாத்திரம் இல்ல, கொள்ளையில பாதிக்கப்பட்ட ஜனங்க மருத்துவமனையில சரியான பராமரிப்பு இல்லாததுனால, மனசளவில் அவங்க கஷ்டப்படுறதுனால, மனம் பலவீனப்பட்டதுனால பாருங்க, தூக்கு போட்டு 2 பேர் ஸ்டான்லி மருத்துவமனை, அரசு மருத்துவமனையில இறந்து போயிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைகள் மாறணும். இந்த கொள்ளை நோயை பயன்படுத்தி இந்த பொல்லாத சாத்தான் மனசுல பாரங்களையும் கவலைகளையும் தனிமைகளையும் கொண்டு வருகிறான். பொல்லாத சாத்தானே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜனத்தை விட்டு அகன்று போ இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, இதோ இந்த வேளையிலையும் இப்படிப்பட்ட இந்த கொள்ளை நோயினுடைய சம்பவங்கள்லாம் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, இயேசு ராஜாவே, தாவீதின் குமாரனே, எங்களுக்காக இறங்கும் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயினுடைய சம்பவங்கள் எல்லாம் மாறட்டும். எங்க தேசத்தை விட்டு கடந்து போகட்டும் ஆண்டவரே, எங்க தேசத்தை விட்டு கடந்து போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, எங்கள் ஜெபத்தை கேட்பீராக, எங்கள் ஜெபத்தை கேட்பீராகப்பா. இயேசுவின் நாமத்தில் நிலை எல்லாம் மாறட்டும். இதோ இந்த கொள்ளை நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் விடுதலையை காண்பார்களாக, சுகம் பெறுவார்களாக இயேசுவின் நாமத்தில். இதோ ஆண்டவரே, உங்க மனம் தளராதபடிக்கு, இதோ ஆண்டவரே, உங்க மனசுல கலக்கம் இல்லாதபடிக்கு என் தேவனுடைய கிருபை ஆளுகை செய்யட்டும் ராஜா. சென்னை பட்டணத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அநேக ஜனங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா சென்னையில. இந்த நிலை எல்லாம் மாறணும் ஆண்டவரே, சீக்கிரமா அந்த நிலை மாறட்டும்னு சொல்லி நாங்க வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறோம் ராஜா. கர்த்தாவே, இப்படியாக எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இறுதியா பிரியமான ஜனமே, இந்த லாக்டவுன் பீரியட்ல அநேக பேர் ரட்சிக்கப்பட்டுட்டே வராங்க. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் புடமிட்டு கொண்டிருக்கிறார். அநேக பேர் ரட்சிக்கப்பட்டு வராங்க, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க, இயேசு ராஜாவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலை இன்னும் அதிகரிக்கணும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, அப்பா அப்பா, உங்க ஜனங்க உங்க பக்கமா திரும்பிட்டு இருக்கிறாங்கப்பா. உங்க ஜனங்க உங்க பக்கமா திரும்பிக்கிட்டு இருக்காங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனை, இழந்து போன ஆட்டுக்காக நாங்க வந்தேன்னு சொன்னீங்களேப்பா, இழந்து போன ஆடுகளை தேடி வந்திருக்கிறேன்னு சொன்னீங்கல்ல ஆண்டவரே. உங்க ஜனங்க ஆண்டவரே, அவங்க உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட திரும்ப போறாங்கப்பா, திரும்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசுவே, இப்படிப்பட்ட நிலையை நீர் ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை பார்ப்பார்களாக இயேசுவின் நாமத்தில். நோய்கள் மறைந்து, ஆண்டவரே, பயங்கள் வெளியேறி, தகப்பனே, பலவீனங்கள் மறைந்து போய் உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உம்முடைய சேட்டையின் கீழ் தகப்பனே அடைக்கலம் புகுவார்களாக என்று சொல்லி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் அநேக ஜனங்க ரட்சிக்கப்படணும்ப்பா. உம்முடைய கரத்துல நாங்கள் தாழ்த்துக்கூறும் அர்ப்பணிக்கிறோம். தேவ சித்தம் மாத்திரம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி இந்த ஜெப குறிப்புகள் உம்முடைய பாதப்படியில ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்கள் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பவும் ஆண்டவரே, உங்க வார்த்தைக்கு நேரா கடந்து போகிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த 26வது நாள் என்னிடத்தில் வா அப்படிங்கிற தலைப்புல 26வது நாளுக்குள்ளாக நாம் கடந்து வருகிறோம். தேவன் நம்மிடத்துல நன்மையான காரியங்களை விதைத்து வருகிறார். நன்மையான காரியங்கள் மூலமா அநேக குடும்பங்களை ஆசீர்வதித்து வருகிறார் என்பதாக நான் விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனும் சகோதரியும் நீங்களும் விசுவாசத்தோடு இந்த வசனத்தை கேட்பீர்களானால் வசனம் உங்களிடத்துல கிரியேட் செய்யும். நான் அல்ல, வசனம் உங்களிடத்துல அநேக காரியங்களாக கிரியேட் செய்யும்.
அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த வேளையில் மையப்படுவதாக. வாங்க வசனத்துக்கு நேரம் நாம் கடந்து போகலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இந்த வசனத்தை வைத்தே நம்ம ஆரம்பித்து அதுக்கப்புறமா அடுத்த கட்டத்துக்கு போகலாம். மார்க் 13:31 சொல்லுது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. இந்த வசனத்தை வைத்தே நாம் ஆரம்பிக்கிறோம் இல்லையா? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி இயேசு ராஜாத்த வைராகியத்தோடு வார்த்தைகளை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம், இந்த வார்த்தை செற்று போன பிணத்தை உயிரோடு எழுப்பி இருக்கிறது. இந்த வார்த்தை இதோ பலவீனப்பட்ட உறுப்புகளை உயிரோடு எழுப்பி இருக்கிறது. இந்த வார்த்தை பொல்லாத பிசாசுகளை வெளியே போக வைத்திருக்கிறது. இந்த வார்த்தை அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறது. இப்படிப்பட்ட இயேசு ராஜாவினுடைய வார்த்தை நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. பிரியமான ஜனமே, இன்றைக்கும் இவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை தான் நாம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ச்சியா பார்த்து கொண்டே வருகிறோம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல 29 32 வசனம் வரையிலும் நான் சுருக்கமாய் பார்த்து ஜெபிக்க போகிறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 29 தொடங்கி 32 முதல் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 29வது வசனம். அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானேயாகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். என்னோடே இராதவன் எனக்கு விரோதமாய் இருக்கிறான், என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமாய் தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஆமென். நம்மிடத்துல இயேசு ராஜாவுடைய வார்த்தை எதை குறித்து இருக்கிறது என்று சொல்லி பார்த்தா, மன்னிக்கப்படாத பாவம் அப்படிங்கிற தலைப்பில தான் என்னிடத்தில் வாங்குற தலைப்பில பார்க்கிறோம். இந்த பகுதி மத்தேயு 12ஆம் அதிகாரம் 29 32 வசனம் வரையிலும் பாத்தீங்க அப்படின்னா மன்னிக்கப்படாத ஒரு பாவத்தை குறித்து தேவன் நமக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வை காட்டுகிறார். இந்த நாளில இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களும் சரி, கிறிஸ்தவ அல்லாதவர்களும் சரி, யாராய் இருந்தாலும் சரி, இயேசு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். முதல் காரியம் 29ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி எடுத்து கொள்ளையிட கூடும்? இயேசு இடத்துல கேட்கிறார், பலவான முந்தி கட்டினால் ஒழிய அப்படின்னு சொல்லி. பலவான முந்தி கட்டிட்டோம்னா ஒருத்தர் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கொள்ளையிட முடியாது அப்படிங்கிறத இயேசு இந்த வசனத்து மூலமா காண்பிக்கிறார். பலவான் அப்படிங்கிறத யாரை குறிக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பொல்லாத பிசாசு, பொல்லாத சாத்தானை குறித்து தேவனிடத்துல சுட்டி காண்பிக்கிறார். அவன்தான் பலவானா இருக்கிறான். ஆனா நம்மத்தில இருக்கிறவர் அவன் மெய்யான ஒரு தெய்வம். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நம்மிடத்தில் இருக்கிறவர் மகா பெரியவராய் இருக்கிறார். அவன் பலவான். எதுல பலவான் அப்படின்னா, நம்ம தூங்கிடுவோம், ஆனா அவன் தூங்க மாட்டான். நமக்கு ஒரு தோல்வி வந்தது அப்படின்னா அப்படியே சரிந்து போய் விடுவோம். ஆனா அவன் தோல்வி பெற்றாலும் இப்ப வரைக்கும் தோல்விதான் அடைஞ்சிருக்கிறான். இவன் சிலுவையில் இருந்து பொல்லாத பிசாசு நினைச்சான், சிலுவையில இயேசு அடிச்ச பின்னாடி எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி நினைச்சான். ஆனா அது முடியல. அவன் தோல்வி அடைந்தான், சிலுவையில தோல்வி அடைந்தான். அது மாத்திரமில்லாதபடிக்கு சீஷர்கள் மத்தியில அநேக பயங்களை உருவாக்கி அநேக காரியங்களை கொண்டு வந்து தோல்வி அடையும்படி செய்யறான் நினைச்சான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் சீஷர்கள் மத்தியில பலமா இறங்கினதுனால அந்த இடத்திலையும் பொல்லாத பிசாசு தோத்து போனான். ஆகிலும் அவன் முயற்சி விடவில்லை. இந்த சீஷர்களை விட்டான். சீஷர்களுக்கு அடுத்தது வரக்கூடிய ஒவ்வொரு ஜெனரேஷன்ஸையும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும், இப்ப வரையிலையும் இருக்கிற ஊழியக்காரர்களையும், இந்த நொடி வரையிலும் ஜெபிக்கிற மனிதர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறான். நம்ம ஜெபத்துல விழித்திருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இடைவிடாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். இதுக்கு ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, இந்த பிசாசினிடத்துல நீ பாதுகாக்கப்பட வேண்டுமானால், இந்த பொல்லாத சாத்தான் இடத்துல நீ தப்பித்து வாழ வேண்டுமானால் நீ எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபியுங்கள். அல்லேலூயா.
இதுதான் பலவான்கிற அர்த்தம். உடனே நீங்க நினைச்சுக்காதீங்க பிசாசு இயேசுவை விட பலவானா, இல்லவே இல்லை. தோல்வி அடைந்தாலோ முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கான்ல, அதை தான் இயேசு பலவான் என்று குறிப்பிடுகிறார். நாம் என்ன செய்வோம்? தோல்வியை பார்த்தோன்னே அப்படியே சரிந்து போய் விடுவோம். இன்னொரு பக்கம் வெற்றியை பார்த்தோன்னே இது போதும் அப்படின்னு விட்டுருவோம். அவன் அப்படி கிடையாது பிசாசு. ஒரு பக்கம் ஆத்மாவை இழுத்துட்டான்னா, வெற்றி அடைஞ்சிட்டான்னா அடுத்த ஆத்மா ஓடிக்கிட்டே இருப்பான். ஓட்டத்தை இன்னும் அதிகப்படுத்துவான். தோல்வி அடைஞ்சாலே ஓட்டம் அதிகரிக்கும்னா வெற்றி அடைஞ்சா எப்படி ஓட்டம் அதிகரிக்கும்? அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், பலவான முந்தி கட்டு. எப்படி கட்டுறது? இயேசுவின் நாமத்தினாலே கட்டணும். அதுக்குதான் இந்த கர்த்தராகிய இயேசு சொல்றாரு. ஒரு இந்த யோவான் சுவிசேஷத்துல ஒரு காரியத்தை இயேசு சொல்லுகிறார், நான் பரலோகத்துக்கு போறது உங்களுக்கு நல்லது. எதற்கு அப்படின்னா, நான் மேலே போவேனாயாகில் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். யார் அந்த தேற்றரவாளன்? இயேசு ராஜா தான் தேற்றரவாளன், பரிசுத்த ஆவியானவர். யார் அந்த ஆவியானவர்? கர்த்தரே ஆவியானவர். அவருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலையும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர்னா யாரோ நினைச்சுக்காதீங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்தமுள்ள ஒரு ஆவிதான் எல்லா இடங்களிலும் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஜனமே, இது ஆவியானவருடைய காரியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு சில வசனங்களாய் இருக்கிறது. முதல் காரியம் 29 ஆண்டவர் சொல்றார், பலவான முந்தி கட்டு. பலவான முந்தி கட்டணும் அப்படின்னா, பொல்லாத பிசாச முந்தி கட்டணும்னா நமக்கு பரிசுத்த ஆவியினுடைய தன்மை வேணும். சும்மா முந்தி கட்ட முடியாது. வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை முந்தி நம்ம கட்ட முடியாது. மாம்சரிகமா கட்டி ஜெபிக்கவே முடியாது. கட்டுறேன் அது எங்க இருக்குன்னே தெரியாது. பிசாசு பின்னாடியே இருப்பான். வனாந்தரத்துல பாருங்க, அந்த 40 நாள் இயேசு கிறிஸ்து அந்த டெசர்ட் பிளேஸ்ல, அந்த வனாந்தர பகுதியில அவரு சுற்றி திரிகிறவரா இருக்கிறார். உபவாசம் பண்ணி முடித்த பின்னாடி அவருக்கு பசி ஏற்படுகிறது. அடுத்த நொடியே வேதம் சொல்லுகிறது, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பசி ஏற்படுகிறது. பசி ஏற்பட்டு அடுத்த நொடியிலேயே பிசாசு பேசுறான், இந்த கல்லுகளை அப்பமாய் மாற்றும். எப்படி அவன் தெரிஞ்சுக்கிட்டான்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கொஸ்டின் மார்க். எப்படி தெரிஞ்சுக்கிட்டான்? அப்போ இயேசு கிறிஸ்து பின்னாடியே தொடர்ந்து நடந்துட்டே வந்திருக்கான். அப்பதான் தெரியுது அவருக்கு ஒரு பலவீனம் ஏற்பட்டிருக்குது. இயேசுவுக்கு என்ன பலவீனம்? பசி ஏற்பட்டிருக்குது. அதை நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்லி முதல் முயற்சி எடுத்தான், தோல்வி அடைந்தான். அப்போ இயேசுவுக்கு பின்னாடியே ஓடுனவன் உங்களுக்கு எனக்கும் பின்னாடி ஓடி வர மாட்டானா? கண்டிப்பா பின்னாடி இருப்பான். இந்த பொல்லாத பலவான் மேற்படியான் ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி இருப்பான். தேவ பிள்ளைய, எப்பவாச்சு நீ பாவத்துல விழுவியா? எப்பவாச்சு அவனுக்குள்ள நீ சரணடைவியான்னு சொல்லி அவன் பார்த்து கொண்டே இருப்பான். எப்படிப்பட்ட ஊழியக்காரரா இருந்தாலும் சரி, இயேசுவுக்கு பின்னாடியே இருந்தவன் மற்ற ஊழியக்காரங்கள சர்வசாதாரணம். இயேசுவை போல யாரும் இல்லை. ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், பலவான முந்தி கட்டுங்கள். அப்படி முந்தி கட்டணும் அப்படின்னா யார் நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு பார்த்தா, பரிசுத்தமுள்ள ஆவியானவர். அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் சொல்லி விளக்கம் பண்ண விரும்புகிறேன். 30வது வசனத்தை வாசி கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 30வது வசனம். என்னோடு இராதவன் எனக்கு விரோதமாய் இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். 2 அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவப்பிள்ளையே, முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, என்னோட இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான். யார் இயேசுவோட இருக்க முடியாது தெரியுமா? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு திருட்டு வேலை செய்யற ஒரு மனிதன் நல்ல மனுஷனோட நிக்க முடியாது. ஏன்? நல்ல மனிதன் என்ன செய்வான்? காலையில ஆபீஸ் இல்லைன்னா காலையில மூட்டை தூக்குற வேலையா, உண்மையா மூட்டை தூக்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இரவு முழுவதும் நல்லா தூங்குவான். ஆனா திருட்டு வேலை செய்யற மனுஷனை யோசனை பண்ணி பாருங்க, எப்படா திருடலான்னு காத்துக்கிட்டே இருப்பான். நல்ல மனுஷன்ட்ட கெட்ட மனுஷன் நிக்கவே முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு மறைமுகமா. என்னன்னா, என்னோட இராதவன், பரிசுத்தமான தேவனிடத்துல இருக்க முடியாதவன் அவருக்கு விரோதியா இருக்கிறான். பொய்க்கு தகப்பன் பிசாசுக்கு துணையா இருக்கிற அநேக ஜனங்களை கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு பொய் பேச மாட்டாரு, பொய் சாட்சி சொல்ல மாட்டாரு, திருட மாட்டாரு, விபச்சாரம் செய்ய மாட்டாரு. எந்த ஒரு பாவத்தில் ஈடுபட்டவர் இயேசு கிடையவே கிடையாது. அவருடைய ரத்தம் பரிசுத்தம் உள்ள ரத்தமாய் இருக்கிறது.
நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஜீவபலியாய் அடிக்கப்பட்டார். அப்படி இருக்கும்போது அந்த பரிசுத்த தேவனிடத்துல யார் தெரியுமா இணைய முடியும்? பரிசுத்தமான பிள்ளைகள் தான் இணைய முடியும். பாவம் பண்ணிட்டு இருக்கவங்க தான் ஐயோ நான் பாவி என்று சொல்லி உணர்ந்து தேவ சமூகத்துல மனம் திரும்பி இயேசுவின் அண்டையில கிட்ட சேருகிறவன் தான் நல்ல மனுஷன். அப்படி அந்த பாவம் செய்கிற மனுஷன் மனம் திரும்பாம இன்னும் பாவம் செய்கிறவன் ஆலயத்துக்கு போக மாட்டான். ஆலயத்துக்கு போக மாட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு சில பேர் ஆலயத்துக்கே வர மாட்டாங்க, வேதத்தையே தொட மாட்டாங்க. குறிப்பா சொல்ல போனா அந்த கம்யூனியன் திருவிருந்து ஆராதனை இருக்கு இல்லையா, அந்த காரியங்கள்ல அவங்க ஈடுபடவே மாட்டாங்க. ஏன்னா மனசு குத்தும். அப்போ என்ன ஆகும்? அவங்க வேதத்தை படிக்கல, செபிக்கல, ஆலயத்துக்கு வரல, பிரசங்கத்தை இந்த மாதிரிக்கு நடக்கிற பிரசங்கங்களை கேட்கல, இயேசு கிட்டையே வரல அப்படின்னா என்ன நடக்கும்? சும்மா இருக்க முடியுமா? பிசாசு பிடிச்சு கைத்த பிடிச்சு இழுத்துருவான். அப்ப என்ன ஆகுது? ஆண்டவர் சொல்றாரு, என்னோட இராதவன், என் ஆலயத்துக்கு வராதவன், என்னை பற்றி அறிந்து என்னை பற்றி ஏற்றுக்கொள்ளாதவன், ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்யாதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான். எப்படி? பொல்லாத பிசாசனிடத்துல அவன் பாவம் பண்ணுகிறவனாய் இருக்கிறான். கண்களிலே பாவம், செவிகளிலே பாவம், நாவிலே பாவம், இருதயத்திலே பாவம், நினைவிலே பாவம். அவனுடைய உடல் முழுவதும் பாவமாய் இருக்கும் போது பரிசுத்த தேவனிடத்துல கிட்ட சேர முடியாது, பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது, தேவதூர்களை பார்க்க முடியாது. அப்ப அவனுடைய இடம் எங்க? பொல்லாத நரகம். அந்த மனுஷனுக்காக இயேசு வாதாட மாட்டார். கடைசி நொடி வரையில அவன் ரத்தம் வாதாடும். ஆகிலும் அவன் பாவம் செய்து கொண்டே இருப்பான். ஒரு சில பேர் நரகத்துக்கு தான் போறாங்க, வழியே இல்லை, மனம் திரும்புறதே இல்லை. அதுதான் ஆண்டவர் சொல்ற முதல் காரியம், என்னோட இராதவன். இயேசுட்ட நீங்க இருக்கிறீங்களா இல்லையான்னு இப்ப யோசனை பண்ணிக்கிங்க. பொய் பேசிட்டு இருந்தீங்கன்னா, பொய் சாட்சிக்கு துணையா இருந்தீங்கன்னா நீங்க இயேசு பக்கத்துல இல்லை. நீங்க இயேசு கூட இல்ல அப்படின்னா வேற யார் கூட இருக்கிறீங்க நீங்க டிசைட் பண்ணிக்கிங்க, அவ்வளவுதான். அடுத்தது அதே வசனம் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். இது தேவ ஊழியக்காரர்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு வசனமா இருக்கும். என்னை வைத்து நான் பேசுகிறேன், ஊழியக்காரர் நான் இருக்க விரும்பல. நானும் தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கிறேன். கர்த்தருடைய ஊழியத்திற்காக என்னை அழைத்த போது முதலாவது நான் என்ன செய்தேன் அப்படின்னா, ஆரம்பத்திலே என் தேவன் இடத்துல ஒரு வார்த்தையை சொன்னார், மகனே நீ மறைஞ்சுக்கணும், என்னுடைய வல்லமை தான் வெளிப்படணும், நீ வெளிப்படக்கூடாது, உனக்குள்ள என்னுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று இயேசுவோடு கூட பேசினார். நான் அதை மறந்து போனவனாய் ஒரு இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு கடந்து போன போது என்ன ஆச்சு அப்படின்னா, அநேக கூட்டம். நான் பிரசங்கத்துக்கு எனக்கு அழைப்பு வந்தது. இரண்டாவது கட்ட பிரசங்கியார் நான் தான் அந்த இடத்துல. அந்த இடத்துல அநேக ஜனங்க கூடியிருந்தாங்க. இயேசு உன்னை மறைத்து என்னை வெளிப்படுத்துன்னு சொல்லுகிற காரியத்தை நான் மறந்து போய் அவரை மறைத்து நான் வெளிப்பட ஆரம்பித்தேன். அப்படி இருக்கும்போது ஒரு சில ஜனங்க என் அண்டையில வர ஆரம்பிச்சாங்க. நான் என்ன செஞ்சேன், அவங்கள அப்படியே எனக்குள்ளேயே வச்சு அவங்க அந்த வசனத்தை சொல்லி 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 வசனம்ன்ற பேர்ல சொல்லி சொல்லி தேவனை காட்டாம என்னையவே நான் காட்டினேன். நான் யாரை காமிக்கணும்? சிலுவையை காமிக்கணும். இந்த வசனத்தை நான் காமிக்கணும். இந்த வசனத்தை காமிக்காம என் முகத்தையே காமிச்சு 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 அந்த ஜனங்கள்லாம் பார்த்தா கொஞ்ச நாள்ல சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. நான் பார்த்தேன், என்னடா இத்தனை நாள் என் கூட இருந்தவங்க ஒருத்தரையுமே காணோம். பார்த்தா தேவன் பேசினார், மகனே நீ என்ன செய்திருக்கணும்? அங்க இருக்கிற ஜனங்களை என் அண்டையில நீ திருப்பி இருக்கணும். ஊழியக்காரன் என்பவன் என்ன செய்யணும் அப்படின்னா, வருகிற ஆடுகளை டைரக்டா என்ன செய்யணும்? எஜமான இடத்துல திருப்பி இருக்கணும். ஆனா நீ என்ன செஞ்ச? உனக்குள்ளேயே வச்ச, வளர்க்கிறேன்னு செஞ்ச, சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. இப்படிதான் ஒரு ஊழியக்காரரை நான் சந்தித்தேன், என்னை போலவே இளம் ஊழியக்காரர், பல்லடம் பகுதியில். அவர் சபை, சின்ன சபை வைத்து நடத்தி வந்தார். ஏராளமான வாலிப பிள்ளைங்க, வாலிப பசங்க அந்த ஊழியருக்கு கத்தர் கொடுத்திருந்தார். பா
கண்ணு பற்றுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஊழியக்காரரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கும். ஆகிலும் வேண்டாம், நான் ஒருத்தனே இருந்துக்கிறேன். அதாவது திருமணத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தன் தான், திருமணத்துக்கு அப்புறம் நானும் என் மனைவியும் தான், வேற யாரும் உள்ள வந்து இது வரைக்கும் சேரல, இனி மேலும் சேருவாங்களான்னு எனக்கு டவுட் தான். தேவன் எங்களை தனிமையாகவே வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரவாயில்ல, இந்த நாட்கள் நல்லா இருக்கு. சரி, அப்படி இருக்கும்போது பார்த்தா அந்த ஊழியக்காரருக்கு அநேக வாலிப பசங்க, வாலிப பிள்ளைங்க. எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது, இந்த வயசுல எப்படி இவ்வளோ வாலிபர்களை பிடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப வியப்பா இருந்தது. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம் அப்படி நினைச்சு விட்டுட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு தேவன் இடத்துல ஒரு வார்த்தையை சொன்னார். மகனே, நீ அதிகாலையில கிளம்பி என் ஊழியக்காரனை சந்திக்க போகணும். யாரு? அந்த பல்லடம் பகுதியில் இருக்கக்கூடிய ஊழியக்காரர் தான். அந்த ஊழியக்காரன் நீ போய் சந்திச்சு இந்த மாதிரி சொல்லு. என்ன அப்படின்னா, உன்னிடத்துல இருக்கக்கூடிய ஆடுகளை என் முகத்தை பார்க்கும்படி, என்னை தேடுபடி செய், இல்லாவிட்டால் அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்கள் வரும் நாட்களில் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சுட்டு வா அப்படின்ட்டார். நான் காலையில ஃபாஸ்டிங்ல ஜோம் பண்ணி தட்டமுடல கிளம்பி பஸ் ஏறி பல்லடம் போய், பல்லடத்திலிருந்து திருப்பூர் பக்கம், அவர் பல்லடத்துக்கும் திருப்பூருக்கும் நடுவில் தான் அந்த ஊழியக்காரோடைய இடம், சபை. நான் காலையில போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு அவர்கிட்ட நான் பேசினேன், கையை கொடுத்து ஜெபம் பண்ணேன் ஆலயத்திலேயே. ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் இடைப்பட்டார். என்னிடத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகளை அவரே பேச ஆரம்பித்தார், எச்சரிப்பு கொடுத்தார். உங்ககிட்ட இருக்கிற மந்தைகளை, இனி வரக்கூடிய மந்தைகளையும் சிலுவை நடையில திருப்பு, இல்லாவிட்டால் நீ அனைத்து மந்தைகளையும் இழந்து விடுவாய், அது எல்லாம் சிதறடிக்கப்பட்டு போயிடும் சொல்லி நான் சொல்லிட்டு வந்துட்டேன். சரியா நான் சொல்லி, அதாவது தேவன் என்னிடத்துல நான் அல்ல, தேவன் என்னிடத்துல சொல்ல காரியத்தை நான் சொன்ன போது, 1 வருடம் கழித்து நான் பார்த்த போது அந்த மனுஷனை சுத்தி யாரும் இல்லை, பிள்ளைங்க எல்லாரும் சிதறடிக்கப்பட்டாங்க. பசங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாரும், ஒரு சில பேர் பாவத்துக்குள்ளாக தள்ளப்பட்டு போறார்கள். அங்க இருக்கிற ஒரு பையன் கொலை பண்ணிட்டான் குடி போதையில. அந்த வாலிப பையன், ஊழியம் செய்த அந்த வாலிப பையன் வேற ஒரு பையனை கூட்டிட்டு போய் அந்த குடி போதையில அந்த ஏதோ ஒரு சவுக்கு தோப்புல என்னமோ வச்சு கொலை பண்ணிட்டான்னு சொல்லி எனக்கு செய்தி வந்தது. கொலைகாரனா மாறிட்டான். அங்க இருக்கிற மந்தைகள் சிதறடிக்கப்பட்டு போயிற்று. அநேக பிள்ளைகள் போயிட்டாங்க. நான் அப்புறம் 1.5 வருஷம் கழிச்சு அந்த பிரதர்ட்ட கேட்டேன், சகோதர இடத்துல, பிரதர் என்ன பிரதர் இந்த மாதிரி ஆயிடுச்சு? அவர் மறந்துட்டார். தேவன் சொன்ன அந்த எச்சரித்த அந்த காரியத்தை அவர் மறந்து விட்டார். நான் கேட்டேன், ஏன் பிரதர் இப்படி எல்லாருமே காணோம், ஒருத்தர் கூட காணோம்? தெரியல பிரதர், ஒருவேளை கர்த்தர் வந்து நம்ம தனிமையா நிக்கணும்னு அனுமதி கொடுத்துட்டாரானமோ அப்படின்னு சொன்னார். அப்பவும் அவரு புரிஞ்சுக்கல. கடைசியா அவருடைய சபை அங்கிருந்து எடுத்துட்டார். சபையும் இல்லை, சபை போச்சு. சபையில இருந்து வெளியே அனுப்பிட்டாங்க அந்த ஊழியக்காரரை, உபதேசியார. அங்கிருந்து போய் அவருடைய வீட்டுல ஒரு திருச்சபை ஆரம்பிப்பது போல ஆரம்பித்தார். அந்த இடத்துல என்னை பிரசங்கம் பண்ணும்படி அழைத்தார். நானும் என் மனைவியும் சமீபத்தில் அவருடைய இடத்துக்கு நாங்கள் கடந்து போயிருந்தோம். அங்கேயும் தேவன் அதே வார்த்தையை பகிரங்கமாய் எச்சரித்தார். இப்ப இருக்கிற மந்தைகளையும் நீ என்னிடத்துல சேர்க்காதபடிக்கு உன் முகத்தையே காட்டுவாயானால் இவர்களும் சிதறடிக்கப்பட்டு போவார்கள். நான் பயந்து போனேன். பிரியமான ஜனமே, நீங்க என்னை பார்த்துட்டு இருக்கிறீங்க, நான் அல்ல, இயேசுங்க கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எப்பேற்பட்ட ஊழியக்காரனாலும் சரி, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அந்த ஊழியக்காரரை அபிஷேகம் செய்து ஆசீர்வதித்து நடத்துகிறவர் இயேசு. அப்ப நீங்க பார்க்க வேண்டியது யார? சிலுவையில அறையப்பட்ட இயேசுவை, உயிர் தெழுந்த அந்த இயேசுவை தான் உங்க முகம் பார்க்கணும். உங்க இருதயம் முழுக்க அவங்கள தேடணும். அதை விட்டு போட்டு ஊழியக்காரர் வராரா, இந்த ஊழியக்காரர் வராரா, அவரு வராரா, விக்கிரகமாக்காதீங்க. இப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா சிலுவை நடையில போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது, சிதறடிக்கப்பட்டு போவீர்கள். சிதறடிக்கப்படும் போது பொல்லாத ஓநாய் கூட்டங்கள், நரிகளும் வந்து உங்களை கொச்சி கொள்ளும். அதுதான் உண்மை. சிதறடிக்கப்பட்டீங்கன்னா ஐயோ முடிஞ்சது. இப்படி ஒரு வேளை யாராவது
ஊழியக்காரனை பார்த்துட்டே ஓடுனீங்கன்னா மனம் திரும்புங்க. ஊழியக்காரனை பார்க்காத, தேவனை பாரு. சிலுவையில நமக்காக உயிர் கொடுத்த இயேசுவை பாரு. உயிர் தெழுந்து இப்பவும் நிக்கிற இந்த இயேசு ராஜாவை மாத்திரம் பாரு, பிழைத்துக் கொள்ளுவேன். This is the last warning. ஆயத்தப்படு. பாஸ்டரை பார்க்காதீங்க, ஊழியக்காரனை பார்க்காதீங்க, இயேசு கிறிஸ்துவை பாருங்க. அவருடைய வார்த்தையை தியானிங்க. அந்த இயேசு மாத்திரம் தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். அதே போல தேவ ஊழியக்காரரை மனம் திரும்புங்க. உங்க ஆடுகளுக்கு முன்னாடி நீங்களே வந்து நின்னுட்டு உங்களை நீங்களே பிரபலமாக்காதீங்க. உங்களை மறைத்து உங்களை கீழே இறக்கி இயேசுவை காண்பீங்க. ஒரு சில பேர் இடத்துல சொல்லுவாங்க, பிரதர் நீங்க வரணும், பிரதர் நீங்க வரணும், கண்டிப்பா வரணும் வீட்டுக்கு. நான் போயிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. வீட்டுக்கு உங்க கால் பட்டதே பெரிய விஷயம் பிரதர், நீங்க ஜெபிக்க கூட வேண்டாம். நான் சொல்லுவேன், இப்படி எல்லாம் பேசினா நான் போயிடுவேன். உண்மை நடந்த சம்பவம். இப்படி எல்லாம் பேசாதீங்க, நான் போயிடுவேன். ஆவியானவர் துக்கமுகமா மாறிடுவாரு. நான் அல்ல, உங்களை ஆசீர்வதிப்பது நான் அல்ல, உங்க இடத்துல சொல்லக்கூடிய வார்த்தையை பேசுவது நான் அல்ல, இயேசு. இருக்கும்போது என்ன தேடாதீங்க, இயேசுவை தேடுங்க. நான் வந்து வெறும் கழுத அப்படிதான் நான் சொல்லுவேன். உங்களை தாழ்த்துங்க ஊழியக்காரரே, தயவு செய்து. இது பகிரங்கமான கர்த்தருடைய எச்சரிப்பு. உங்களை நீங்க தாழ்த்தணும். ஜனங்களுக்கு முன்னாடி நீங்க புகழப்பட்டால் ஐயோ. யாருக்கு? உங்களுக்கு ஐயோ. புகழப்படக்கூடாது. அந்த இடத்துல தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் சொல்லுங்க. ஒவ்வொரு மாசமும் 3வது சனிக்கிழமை எழுப்புதல் உபவாச ஜெபத்தை உடுமல்பேட்டை தாலுகாவில் கர்த்தருடைய கிருபையினால நடத்தி வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமா நடத்த முடியல. மார்ச் மாதத்திலிருந்து மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாசம் நடத்த முடியல இந்த கொரோனாவுடைய தாக்கத்தினால. அப்படி நடந்து கொண்டு இருக்கும்போது அநேக வீடுகளுக்கு நானும் என் மனைவியும் போய் ஜெபத்துக்கு போவோம். அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அநேக கட்டுகள் உடையும், அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு சாட்சிக்காக வருவாங்க. வர்றவங்க என்ன செய்வாங்க, நான் மேடை நின்றுட்டு இருப்பேன், மைக்க பிடிச்சிட்டு கீழே நின்று பேசுவாங்க. பிரதர் வந்தாரு, பிரதர் ஜெபிச்சாரு, பிரதர் ஜெபிக்கும் போது ஆவி விலகுச்சு, பிரதர் வந்து எங்களுக்கு வந்ததே ரொம்ப சந்தோஷம் எங்க ஊருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எதிரமா செய்வேன், எனக்குள்ள ஒரு பயம் வந்துடும். உண்மையிலேயே நான் சொல்றேன், தேவன் என்னை பார்த்துட்டே இருக்கிறார். எனக்குள்ள ஒரு பயம் வந்துடும். ஐயோ நான் அல்ல, இயேசு தானே விடுதலை செஞ்சாரு, இயேசு தானே இவங்களை ஆசீர்வதிச்சாரு, என்னை சொல்றாங்களே இயேசு தானேப்பா எல்லாரும் அப்படின்னு சொல்லி அவங்களை நிப்பாட்டுவேன். சாட்சி சொல்லிட்டு போக விட மாட்டேன். அப்படி அங்கேயே நில்லு ஒரு நிமிஷம். நான் மறுபடியும் சொல்லுவேன் ஜனங்க கிட்ட, இல்ல இவங்க ஜெபிச்சாங்க, இவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க, இவங்க கண்ணீர் விட்டாங்க, இயேசு பார்த்தாரு, நான் கூட சேர்ந்து ஒத்துழைச்சேன், உதவி பண்ணேன், எப்படி ஜெபிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தேன். இயேசு இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து திருமணத்தை நடத்தி வைத்தார், கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதித்தார், நல்ல வீட்டை கட்டி கொடுத்திருக்கிறார், பொல்லாத ஆவி விலகுச்சு. இதுதான் உண்மை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் முடிக்கணும். அந்த இடத்திலேயே நான் பகிரங்கமா நிறுத்தி நான் சொல்லுவேன். எனக்கு தெரியும் ஜனங்கள் பார்த்திருக்கிறாங்க. உடுமல்பேட்டையில நான் சொல்லக்கூடிய காரியத்தை ஜனங்களும் பார்த்திருக்கிறார்கள், பரலோகமும் பார்த்திருக்கிறது. இந்த ஊழியக்காரர்கள் தேவ ஊழியக்காரனை இந்த மாதிரி இருக்கணும். உண்மை மறைத்து தேவனை வெளிப்படுத்தணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். நம்ம தாங்க சிதறடிக்கிறோம் ஜனங்களை. எல்லா வரக்கூடிய ஆத்துமாக்களை, பொக்கிஷமான அத்தனை ஆத்துமாக்களையும் ஒரு ஆத்மாவா இருந்தாலும் சரி, 100 ஆத்மாவா இருந்தாலும் சரி, 1000 லட்சம் கோடி ஆத்மாவா இருந்தாலும் சரி, நம்ம வேலை என்ன தெரியுமா? அப்படியே கொண்டு வந்து சிலுவையை பார்க்க வைப்பது, அப்படியே கொண்டு வந்து வேதத்தை வாசிக்க வைப்பது. ஒவ்வொன்றா நம்மளே குறி சொல்லுகிற ஒரு சில ஊழியக்காரர்கள் இருக்கிறீங்க, அதை மாற்றிக் கொள்ளுங்க. ஒரு சில ஊழியக்காரர்கள் நான் பார்த்திருக்கிறேன். என் வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க ஒரு சில ஊழியக்காரங்க, தெரியுமா? அவங்க வந்து ஜெபிச்சுட்டு ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை போல, குறி சொல்லுகிறதை போல பேசுவாங்க. நான் பயந்து போவேன். என்ன குறி சொல்லுகிறபடி என்னிடத்துல என்கிட்ட வந்து சொல்றாங்களே, என்கிட்டயே அப்படி சொல்லும் போது, ஊழியக்காரனை என்கிட்டயே சொல்லும் போது அப்பாவி ஜனங்க ஏமாந்து போயிட மாட்டாங்களா? நான் பார்ப்பேன், லைனா ஜனங்க நிப்பாங்க. ஜனங்க நின்னுட்டு அந்த ஊழியக்காரர் பாத்தீங்கன்னா குறி சொல்ற மாதிரியே பேசிக்கிட்டே இருப்பாரு. என்னால பார்க்கவே முடியல. அதே போல இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்தை நாங்க மண்டபத்துல, திருமண மண்டபத்துல பொது கூட்டமா நடத்தும் போது அநேக ஜனங்க கடைசியில ஜெபிக்க வருவாங்க.
சொல்லுவாங்க, பிரதர் நீங்க ஜெபிச்சு சொல்லுங்க பிரதர், வியாபாரத்துக்கு நீங்க ஜெபிச்சு நாங்க என்ன செய்யலான்னு சொல்லுங்க. நான் கூப்பிட்டு ஒண்ணு சொல்லுவேன், ஏன் நான் ஜெபம் பண்ணா என்கிட்ட பேசுற ஆண்டவர் உங்ககிட்ட பேச மாட்டாரா? வாங்க நான் கத்து கொடுக்குறேன், எப்படி ஜெபிக்கணும், எப்படி தாழ்த்தணும், எப்படி தேவன் சமூகத்துல சேரணும்னு நான் கத்து கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை வழி நடத்துவேன். இதுதாங்க வழி நடத்துதல். நீங்க ஜெபிச்சு தீர்க்க தரிசனம் உரைச்சு தேசத்துக்கு தரிசனம் உரைக்கலாம், ஆனா தனி மனுஷன் நீ அடிமைத்தனம் பண்ணக்கூடாது. ஊழியக்காரனே, குறி சொல்லுகிற ஆவி இடத்துல இருக்குமானால் விலக்கி போடு. சொல்லுங்க, ஜெபம் பண்ணு, வேதத்தை வாசி, கர்த்தர் கூட பேசுவார். என்னோடு பேசுகிறவர் உன்னோடு பேசுவார். இதுதான் ஒரு நல்ல ஊழியக்காரனுக்கு அழகு. அதை விட்டு போட்டு மற்றபடி செஞ்சிட்டு இருந்தா ஆத்துமாக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்கள். கடைசி காலம், மனம் திரும்புங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்த ஒரு வசனத்தை வாசி கேட்கலாம். 31ஆம் வசனம், சீக்கிரம் முடிச்சு. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. அடுத்தது, எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இதுதான், இம்மையிலும் மன்னிக்கப்படாதான், அவன் இறந்த, அதாவது உயிரோடு இருக்கும் போது மன்னிக்கப்படாது. பரிசுத்தாவிக்கு விரோதமா பேசினா உயிரோடு இருக்கும் போது மன்னிக்கப்பட மாட்டாது, செத்த பிறகும் மன்னிக்கப்பட மாட்டாது. அவனுடைய நிலை ரொம்ப துயரமான ஒரு நிலையை மாறிவிடும். இது ரெண்டு வகையாய் பிரிக்கலாம். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு சில மனுஷர்கள் ரெண்டு வகையாய் செயல்படுவார்கள். முதலாவது வகை என்ன அப்படின்னா, வருகிற பரிசுத்த ஆவியானவரை, வருகிற குணப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரை, வருகிற நம்மை ஆசீர்வதிக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நம்மை நாமே குழிக்குள்ள தள்ளுகிறோம். இதுக்கு எப்படி உதாரணமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு மனிதன் நோயினாலே பாதிக்கப்பட்ட மனுஷன் ஒருத்தன் வீட்டில் இருக்கிறான், கொடிய நோய். அதற்குண்டான நல்ல மருந்து தூக்கிட்டு ஒரு மருத்துவர் வரார். ஃபார் எக்ஸாம்பிள், கொரோனா கொள்ளை நோய் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் வீட்டில் இருக்கிறான். அந்த மனிதனுக்கு ஒருத்தர் வந்து திடீர்னு பார்த்தா உண்மையான மருந்தை கண்டுபிடிக்கல, உண்மையான அந்த ஒரு கொரோனா கொள்ளை நோயினுடைய விடுதலைக்கான மருந்தை கண்டுபிடிச்சு ஒரு மருத்துவர் கொண்டு வரார். எப்பா, இந்த மருந்தை நீ சாப்பிட்டீன்னா உடனே சரியாகும் மருத்துவர் சொல்றாரு. ஆனா அந்த மனுஷன் ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராகவே இல்லை. வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், போ போ, வேண்டாம், தள்ளி போ அப்படின்னு சொன்ன என்ன ஆகும்? அந்த மருத்துவரா இந்த மனிதனை கொன்னாரு? இல்ல, ஒரு நாள் சாவு வரும். அந்த சாவு எப்படிப்பட்டதோ இருந்து யாருனால வந்தது? இதே மனுஷனாலதான். தவளை தாவாயில கெடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். இப்படிதாங்க ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு மனுஷனும் இந்த பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளாதவன் எவனும் பாவ குழியில தள்ளப்பட்டு போகிறான். ஆவியானவரை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். ஆவியானவர் என்ன செய்வாரு? பற்பல பாஷையை பேசிட்டு அந்த மதம் பண்ணுவாரா? நிறைய பேருக்குள்ள ஆவியானவர் அப்படின்னால இந்த அந்நிய பாஷையை வச்சுதாங்க ஓட்டுறீங்க. அந்நிய பாஷை என்பது என்ன தெரியுமா? ரெண்டு காரியம் செய்யும் இந்த அந்நிய பாஷை. ஒண்ணு, உங்களை பக்தி விருத்தி அடைய செய்யும். இந்த பக்தி விருத்தி அடையும் போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு இந்த வார்த்தைகளை கொண்டு நீங்களும் இயேசுவும் மறைமுகமாய் பேசுவீர்கள். இரண்டாவது, பொல்லாத சாத்தான இயேசுவின் நாமத்தினால இந்த பற்பல பாஷைகள் பயங்கரமா கட்டும். இதுதான் அந்நிய பாஷை. இதை நீங்க ஆவியானவருக்கு ஒரு அடையாளமா வச்சுக்காதீங்க. ஆவியானவருக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவர் தேற்றரவாளன். அதாவது நீங்கள் சோர்ந்து போயிருக்கும் போது அவர் தேற்றுவார். நீங்கள் கலங்கி இருக்கும் போது அவர் உங்களை தேற்றுவார். நீங்க குழப்பம் அடையும் போது அவர் உங்களை அதிகமா அழகா ரொம்ப கரெக்டான பாதையில வழி நடத்துவார். அதுதான் ஆவியானவர். நீங்க எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம நிற்கும் போது அவர் சொல்லுவார், மகனே இப்படி போ. கைடன்ஸ், வழி நடத்துதல். ஆவியானவருடைய அடையாளம் தெரியுமா? குழப்பத்தை மாற்றி அழகாய் வழி நடத்துவார். அப்படிப்பட்ட அந்த ஆவியானவரை எந்த மனுஷன் ஏற்றுக்கொள்ளலையோ அவன் பாவ குழியில தள்ளப்பட்டு போகிறான். ஆவியானவர் என்ன செய்வாரு? பேசுவார். மொபைல் போன்ல சில காரியங்களை பார்க்கும்போது பேசுவார். மகனே பார்க்காத, உனக்காக நான் சிலுவையை சுமந்தேனே, பார்க்காத. கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு அப்படியே தொண்டையில நிற்கும் போது, வார்த்தை நிற்கும் போது இயேசு பேசுவார்.
காடியில கொடுத்த அந்த கசப்பான தண்ணீரை கூட நான் சிலுவையில அறையப்படும் போது கொடுத்தாங்க, அதை கூட நான் வேணான்ட்டேனே. யாருக்காக? உனக்காக. பேசுவார். கைகளை உயர்த்தி கால்களை பாவ காரியங்களை ஈடுபடும் போது பேசுவார். செய்யாத, பண்ணாத. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சிலர் பாவத்துல போறாங்க. ஆவியானவர் இருந்தாருன்னா சொல்லுவாரு செய்யாதன்னு. அந்த ஆவியானவர் இல்லைன்னா என்ன நடக்கும்? பாவம் தான் நடக்கும். கெட்ட வார்த்தை பேசுறதும், அசிங்கமான காரியங்களை பார்ப்பதும் செய்வதும் இதுதான் நடக்குது. இது நடக்கும் போது அந்த மனுஷன் எங்க போவான்? எரி நரகத்துக்கு தள்ளப்பட்டு போவான். இதுதான் மன்னிக்கப்படாத ஒரு பாவத்தினுடைய முதல் பாகம். இரண்டாவது பாகத்தை நாம் பார்த்து நாம் செபிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஆவியானவருக்கு விரோதமாய் தூஷிப்பது. வேற யாரும் வேண்டாம், ஊழியக்காரங்களே இருக்கிறாங்க, பாஸ்டர்மார்களே இருக்கிறாங்க. நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, என்னையவே ஒருத்தர் பேசி இருக்கிறார் தெரியுமா? எனக்கு தெரியல, அங்க இருக்கிற ஜனங்க தான் எனக்கு சொன்னாங்க. நான் ஒரு கிராமத்திற்கு பிரசங்கம் பண்ண என்னை அழைத்தாங்க. நான் சபையை கூட நான் சொல்ல விரும்பல வெளியில. ஒரு சின்ன கிராமம் தான். அந்த சின்ன கிராமத்துல ஒரு சபை இருக்கிறது. அந்த திருச்சபைக்கு என்னை அழைத்தார்கள் பிரசங்கம் பண்ணும்படி ஒரு நாள். அது வெள்ளிக்கிழமை ஆராதனை. வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு எனக்கு பிரசங்கம் பண்ண அழைப்பு வந்தது. நானும் தயாராகி, நானும் என்னுடைய தகப்பனாரும், இது ஒரு 5 வருஷம் இருக்கும், 5-6 வருஷம் இருக்கும் நடந்தது. நானும் என் தகப்பனாரும் கிளம்பி இங்க போனோம். போயிட்டு அந்த இடத்துல நான் ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கி ஒரு சில நபர்களை குறித்து பேசினார். பேசுறது ஓகே, அது அவங்களுக்கு அது பெருசா தெரியல அங்க இருக்கிற ஜனங்களுக்கு. ஆனா அந்த பலிபீடத்திலிருந்து நான் அந்த பற்பல பாஷைகளை பேசிட்டேனா. நான் பேசிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டேன், முடிஞ்சது என் வேலை. ஒரு 4-5 மாசம் கழிச்சு அதே சபையினுடைய ஜனம், அதே சபை அந்த ஊரினுடைய ஜனம் என்னிடத்துல சொன்னாங்க, பிரதர் அந்த சபைக்கு எங்களுக்கு போறவே பிடிக்கல பிரதர் அப்படின்னு. ஏங்க எதனால அப்படி சொல்றீங்க? உங்களை ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டாங்க. என்னையும் பேசினா உங்களுக்கு என்னங்க? உங்களுக்கு ஒரு தாய் சபை இருக்கணும், நீங்க போகணும் அப்படின்னு நான் சொல்லி அவங்களை கண்டிச்சேன். அப்புறம் தான் சொன்னாங்க, உங்களையும் சொல்லல பிரதர், அந்த ஆவியானவர் அவரை குறிச்சு எங்க பாஸ்டர் எங்க சபையில நீங்க வெள்ளிக்கிழமை பிரசங்கம் பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிட்டீங்க, அதுக்குள்ள உங்களை குறிச்சு எங்க பொருளாளர், செயலாளர், உங்க ஒரு சில பேரெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்க பாஸ்டர்ட்ட சொல்லிட்டாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பிரசங்கம் பண்ணும்போது உங்க பேரை மட்டும்தான் சொல்லல, ஆனா நீங்க என்னென்ன செஞ்சீங்களோ அதெல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணி கேலி பண்ணாங்க பிரதர் அப்படி. நான் சொன்னேன், என்னையுமா கிண்டல் பண்ணாங்க? என் பேரையே சொல்லலன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏங்க கவலைப்படுறீங்க அப்படின்னு நான் சொல்லி விட்டுட்டேன். அதை நான் பெருசாவே எடுத்துக்கல, எல்லாத்தையும் கிண்டல் பண்றது தானே சொல்லி நான் பெருசாவே எடுத்துக்கல, விட்டுட்டேன். 1 வருஷம் கழிச்சு நான் அந்த சபையினுடைய ஐயரை பாஸ்டரை நான் கேட்கிறேன், அந்த பாஸ்டர் மாறிட்டாரா, வேற ஏதாவது பாஸ்டர் வந்திருக்கிறாருங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, அந்த பாஸ்டர் அந்த கிராமத்தினுடைய பஸ் ஸ்டாப்ல தன்னுடைய வண்டியை ஓட்டிட்டு வரும்போது அந்த வண்டி சரிஞ்சு கீழே விழுந்து பின்னாடி பஸ் அந்த பாஸ்டர் மேல ஏறி இறங்குச்சான். 1 வாரம் ஆச்சான் அவருடைய அந்த சதை கீழே படிஞ்சிருந்ததெல்லாம் சுரண்டி எடுக்கிறதுக்கு. உண்மையாய் நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன், மிகப்படுத்தி பேசல. ஏதோ என்னைய பேசுறதுனா நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா? இல்லவே இல்லை. இதுதான் ஆவியானவரை தூஷிக்கும் போது நடக்கிற ஒரு காரியம். தெரிஞ்சோ தெரியாமலோ கிறிஸ்தவங்களே இதை தவறு செய்கிறோம். ஆவியானவர்ல யாரும் இல்ல, பேசக்கூடாது. தெரியலையா ஆவியானவரை குறித்து உங்களுக்கு தெரியலையா, விட்டுருங்க. ஏன் பேசுறீங்க? தப்பு. நிறைய பேர் இந்த உலகத்துல பரிசுத்த ஆவியானவர்னா யாருன்னே தெரியாம குறை சொல்லிக்கிட்டு கேலி பண்ணிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஜனத்துக்கு கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு பேசுகிறார். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிச்சு முடிச்சு ஜெபிக்க போறோம். வாசிங்க பார்ப்போம். 31-32 ஜெபிக்கலாம்.
ஆதலால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும். எந்த பாவமும் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பாவம் பண்ணினாலும் சரி மன்னிக்கப்படும். ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ, ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம், தூஷணம்னா கேலி கிண்டல், ஆவியானவரை பத்தி பேசிட்ட மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. அது எப்படி மன்னிக்கப்படுவதில்லை? எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால், இயேசுவுக்கு விரோதமா நீ பேசுறது கூட மன்னிக்கப்படும், அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால், அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. உயிரோடு இருக்கும் போதும் மன்னிக்கப்பட மாட்டாது, செத்த பிறகும் மன்னிக்கப்பட மாட்டாது. நித்திய ஜீவன் முழுக்க முழுக்க அந்த நரகத்துலதான் அனுபவிக்கணும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. தேவகுமாரனாக இயேசுவை பத்தி பேசும்போதும் மன்னிக்கப்படுமா, ஊழியக்காரர்களை பத்தி பேசும்போதும் மன்னிக்கப்படுமா. ஆனா அந்த ஆவியானவரை குறித்து பேசும்போது மாத்திரம் மன்னிக்கவே பட மாட்டாது. ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஆவியானவருக்கு எதுக்கு அந்த ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஆவியானவர் மாத்திரம்தான் நமக்கு மன்னிப்பை வாங்கி தருகிறவர், மன்னிப்புங்கிற உணர்வை கொடுக்கிறவர். அப்படிப்பட்ட அந்த ஆவியானவரையே கேலி செய்யும் போது, கிண்டல் செய்யும் போது, பரலோக தேவன் சும்மா இருக்க மாட்டாரு. அது ஊழியக்காரனாலும் சரி, பாஸ்டரா இருந்தாலும் சரி, இல்ல ஊழியக்காரன் இல்லாதவனா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி, ஒரு நாள் நியாய தீர்ப்பு உண்டு. மனம் திரும்புங்க, செபிக்கலாம். எல்லா கண்களும் மூடி தேவ சமூகத்துல. தகப்பனே, நல்ல மாலை வேளைக்காக நன்றி ராஜா. சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் தகப்பனை பார்க்கிற ஜனங்க மத்தியில கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. நான் அல்ல, நீங்க பேசி இருக்கிறீங்கப்பா, நான் இல்லப்பா தகப்பனே, நீங்க பேசி இருக்கிறீங்க. என்னை தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இதோ வேத வசனத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி பலவான கட்டணும்னா பரிசுத்தமுள்ள ஆவியானவரே நீர் இருந்தால் மாத்திரம்தான் நடக்கும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல தகப்பனே, அப்பா உங்களை மறைச்சு நாங்க ஊழியம் செய்யக்கூடாது. நீங்க தான்ப்பா தகப்பனே எங்களுக்கு எல்லா தெய்வம் ஆண்டவரே. நீங்க இல்லாவிட்டா நாங்க வெறும் அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரங்க ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா நாங்க ஒண்ணுமே இல்லப்பா. உங்களை சுமந்து செல்லுகிற கழுதையா ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துகிறாங்களோ அத்தனை பேரை ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தினால. அது மாத்திரமல்ல, ஆவியானவருக்கு விரோதமா நான் பேசிட்டேன்னு சொல்லுறியா அன்பு சகோதரனே சகோதரியே, இப்ப மன்னிப்பு கேளு, இப்ப மன்னிப்பு கேளு. அந்நிய பாஷையை குறித்து கிண்டல் பண்ணி இருக்கிறீங்களா? ஒரு சில காரியங்களை குறித்து கேலி பண்ணி இருக்கிறீங்களா? மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. இயேசுவே ஒரு விஷயம் மன்னியோ, ஒரு விஷயம் மன்னியோ, ஒரு விஷயம் மன்னியோன்னு கேட்டு பாரு. ஒருவேளை இரக்கம் பெறுவாய். இந்த நொடியில நீ இரக்கம் பெறுவாய். இந்த நொடியில எச்சரிப்பை பெற்ற நீ இரக்கத்துக்கு பாத்திரமானாய் மாறுவாய். நீ மன்னிக்கப்படுவாய். கடைசி வார்னிங்க நான் சொல்றேன், கேளு, ஒரு நிமிஷம் கேளு. தகப்பனே, யாரெல்லாம் மனம் திரும்பி ஆவியானவர் விரோதமா செய்யப்படுகிற காரியங்களை ஆண்டவரே மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் மன்னிக்கும்படியாய் நான் வேண்டி தகப்பனை கேட்டுக்கொள்ளுகிறப்பா. இயேசுவின் நாமத்தில் மன்னிங்க, உங்க ரத்தத்தினால இவர்களை கழுவுங்க ஆண்டவரே. இனி அநேகர் அப்பா இதோ இந்த வார்த்தை கேட்ட அநேக ஜனங்கள் ஆவியானவரை பெற்று தகப்பனை உமக்குள்ள நிலைத்து நிற்க, நிலைச்சு வாழ என் தேவன் கிருபை தரும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, சொல்லப்பட்ட வார்த்தைகள் அநேக ஜனங்களுக்கு ஆத்துமாக்களுக்குள்ள கிரியை செய்யட்டும் என்று சொல்லி என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன்பா. நான் அல்ல, நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க ராஜா. நாளைக்கு மாலையில சந்திக்கிற வரையிலும் தேவ கிருபையும் சமாதானமும் பாதுகாப்போம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலும் உண்டாவதுன்னு சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.